එකම කණ්ඩායම සහ නායකයා ඉන්න සමගි ජන බලවේගයේ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා විතරයි කියන එක අපි කියන්න ඕනේ. නිසා වෙන විකල්පයක් නැහැ. වෙන තෝරා ගැනීම නැහැ. අත්හදා බලන්න බෑ. கேட்குறவன் கேனேன்டா எரும மாடு ஏரோப்ளேன் ஓடும் அப்படிமா அது மாதிரி தான் நம்ம மறைக்கார பேச்சு. அதாவது இன்னைக்கு ஆட்சியில் நாளைக்கு $1 பில்லியன் 100 கோடி அமெரிக்க டாலர்களை கொண்டு வர முடியுமாங்கிறது பெருக்கி பார்த்தாலே கணக்கு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இலங்கை காசை கொண்டு வர்றதா சொல்றாரு. சஜித்து தான் பேசும்போது மக்கள் ஏதேதோ சொல்லுகிறார்கள், அறிவில்லை இதெல்லாம் இங்கே ஆட்சி செய்ய போகிறான்னு. மறைக்கார கொஞ்சம் அறிவுள்ளால் நினச்சிக்கிட்டு இருந்தா ஆட்சி எடுக்கணும், மற்றவனை கேவலப்படுத்தணும், மற்றவனுடைய ஆட்சி பலகீனம், ஒரு ஆளுமை இல்லாத இடம் என்று சொல்வதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறீங்களே, உங்களை நாளைக்கு பின்ன மக்கள் எப்படி நம்புவாங்க? உங்களுடைய நிலையை பார்த்தால் பேசுகிறத பார்த்தா உண்மையாளர் மாதிரி நினச்சா ஏற்கனவே அதாவது இன்னொன்று, ஒருவேளை ஆட்சியை பிடிச்சி ஆட்சி எடுத்தான்னு வைங்க, ஆட்சி எடுத்தால் கூட உங்களால் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாளை கொண்டு வர முடியுமாண்டா? முடியாது. இலங்கையில் நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது, ஒப்பந்தம் இருக்கிறது. இலங்கைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா 100 கோடி அமெரிக்க டாலர்கள் நாளைக்கு கொண்டு வந்தால் அதையும் சும்மா தர்றதுக்கு மற்றவன் இழிச்சவாயினா, அதையும் கடனாக கொண்டு வந்தால் அடுத்த ஜென்ரேஷன் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக சாப்பாடு இருக்காது. ஏற்கனவே அந்த நிலையில தான் கொண்டு வந்து வச்சாங்க. கடன் இல்லாமல் தான் இப்போ நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ அனுரைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கிறது, நல்லவைகள் சிலது. அனுரைக்கு எதிராக இருக்கிற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் இல்லைப்பா. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இப்போ அனுரைக்கு ஜாலரை அடிக்கிறங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது 1-2 நல்லா சொன்னீங்கன்னா தானடா எதிர்த்து அனுரைக்கு எதிராக எதிர்த்து பேச முடியும். சில ஊழல்கள் சில மோசடின்னு பிடிக்கிறாங்க, அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறானே, பார்த்தும் பார்க்காம இருந்தால் தானப்பா நமக்கு பேசலாம், அவனை ஏன் பிடிக்கலன்னு கேட்கலாம். சில நேரங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் தப்புகள் வருகிறது, அதை சரி செய்கிறோம் மட்டும் தான் சொல்கிறாங்க, கண்டுக்க மாட்டோம்னு சொல்லலை. அவன் ஆளாக இருந்தாலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடக்குள்ள எப்படிப்பா அவனுக்கு ஆதரவாக பேசாமல் இருக்க முடிகிறது? உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு 10 கோடினாலும் பரவாயில்ல டாலர்களை கொண்டு வர முடியும். நீங்கள் 100 கோடிக்கு போயிட்டீங்க, அதை 320 பெருக்கினா கல்குலேட்டரை இருக்குது. கேட்குறவன் கேனே ஏரோப்ளேன் ஓடுமா எரும மாடு.